வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண். இறாலை பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த இறாலை பார்த்துட்டு நம்ம வாங்காமல் வந்தோம்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் நிறையா கொண்டது இந்த இறால். அப்படியே மீசையை பிடிச்சி தூக்கும்போது அப்படியே கொத்தாக வருது பாருங்கள், எவ்வளோ ஸ்டிஃப்னஸாக இருக்குது. இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம காரசாரமாக அப்படியே ஆந்திரா ஸ்டைலில் ஒரு இறால் தொக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வாங்கிட்டு வந்த இறாலை அப்படியே குடலை எடுத்துகிட்டு அப்படியே மஞ்சள் போட்டு நலங்கு வச்சு கழுவி தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு சீரக, சோம்பு, மிளகாய், முழு மல்லி, வரமிளகாய், தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் ஒரு 1.25 வெங்காயம் அப்படியே சூப்பராக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொண்டாட்டி. அப்படியே புது வடைச்சட்டி. எப்படி புது வடைச்சட்டியில் இதெல்லாம் நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதே கிடையாது. வீட்டில் அரைச்ச சுத்தமான மசாலாவில் தான் இந்த ஆந்திரா ஸ்டைல் இறால் தொக்கு நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குது. இறால் தொக்கு நடுராத்துலேருந்து கையை நக்குங்கிற மாதிரி அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இறால் தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்படியே புருஷமாருக போனோம் குழந்தைங்களாம் ஆஹா ஓஹோம்பாங்க உங்களை. ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா. கடாயை வச்சு அப்படியே மேலே சூடானதுக்கப்புறம் சுத்தமான கடலெண்ணெயில் தான் இந்த ஆந்திரா ஸ்டைல் இறால் தொக்கு நம்ம பண்ண போகிறோம். ஆமாங்க, நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சது அப்படியே போடுறது எல்லாம் போட்டு அப்படியே இறாலை போட்டு அந்த வீட்டில் அரைச்ச மசாலா, ஸ்பெஷல் மசாலாவை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி 3 to 4 நிமிஷம் வேக வச்சு சுடு சாப்பாட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து 1 by 1 என்னென்ன போடணுமோ அத்தனையும் போட்டு அப்படியே இந்த இறால் தொக்கு 3-4 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டிங்கன்னா அது இறால் இருக்காதுங்க, ரப்பராக மாறிடும். பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் கொடுத்து அழிக்கிறதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம், சாப்பிட முடியாது. கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பிரித்து அழகாக வதக்கி அதுக்கப்புறம் தக்காளி லைட்டாக உப்பை போட்டு மஞ்சத்தூளை போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே செரிமானத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அழகாக இப்பாளுக்கு ஒரு கிண்டு அப்பாளுக்கு ஒரு கிண்டு எல்லா வாடையும் போனதுக்கப்புறம் அப்படியே தக்காளியை வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க. இப்பயும் சொல்கிறேன், நல்லா இருக்கும் தக்காளி வெளியில் பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே புழு இருக்கும். அதனால் வெட்டி உள்ளே பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. லைட்டாக உப்பை போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ என்ட்ரிங்கிற மாதிரி நம்ம இறாலை உள்ளே இறக்குறோம். ஆமாம், இப்போ ஃப்ரெஷ்ஷான இறால் நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஜேஎஸ்எஸ் ஃபிஷ் கமிஷன் மண்டி, அங்கே தாங்க நம்ம ஃபிஷ் வாங்கினோம். என்னோடய ஃப்ரெண்டு ஜெகனோட கடையில் தான் இந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபிஷ் இல்லைங்க, இறால் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், வீட்டில் அரைச்ச ஸ்பெஷல் பொடி, காரப்பொடி, காரசாரமான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு இறால் தொக்கு. நைட்டு எழுந்திரிச்சு கையை நக்குங்கிற மாதிரி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பேருக்கு போட்டு அழகாக இப்பாலக்கா ஒரு கிண்டு அப்பாலக்கா ஒரு கிண்டு நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே ஆல்ரெடி வறுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பச்சை வாடை இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கள் எப்படி கலர் எப்படி மாறி இருக்குது பாருங்கள். ஆந்திரானாலே காரம்னாலே கலரு, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ சூப்பராக இறாலை என் பொண்டாட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கா பாருங்கள். அப்படியே மஞ்சள் பூசி. இறால்லாம் குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப 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 நல்லது. மூட்டு வலிக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது. ஏங்க, கடல் உணவு எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா இதை இப்பாலக்கு ஒரு கிண்டு அப்பாலக்கு ஒரு கிண்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த மசாலா இறால் மட்டும் இருக்கும். அதை அப்படியே சுடு சோத்தில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம தண்ணி எதுவுமே அவ்வளோக்கா சேர்க்கலை, லைட்டாக. ஏன்னா இறாலில் இருக்க தண்ணி பிரியும். ஒவ்வொரு மீட்லேயும், அதாவது ஒவ்வொரு கறியிலையுமே தண்ணி உள்ளே இருக்கும். நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது தொக்குங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட என் பொண்டாட்டி ஊற்றவும் இல்லை. அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு திறந்து பார்த்தா இவ்வளோ தண்ணி. அந்த தண்ணி சுண்ட அளவுக்கு இன்னும் நம்மளுக்கு இப்படி வரும். இறால் தொக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் இஞ்சி எவ்வளோ சூப்பராக இறால் தொக்கு வந்திருக்கு. மேலே ஃப்ரெஷ்ஷான அந்த மல்லித்தலையை தூவிட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு
சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.